கேரட் பொரியல் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம், துருவின்னு இருக்கிறதுக்கு நேரம் ஆகும். இதோட கல் உப்பு போட்டுடலாம். சில்லிஸை கட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் ட்ரை அந்த கறி லீஃப் இருக்குது, அவ்வளோதான். இது நல்லா இவ்வளோ அளவு போடணும், இல்லைன்னா மிக்ஸி பிளேடு ஓடாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு இதில் வந்து சீவரத்துக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது தேய்ன்னு தேய்ச்சின்னு இருந்தோம்னா கூட நமக்கு வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இன்னொன்று நம்ம கையும் வேறு தேய்ச்சிக்கும். இந்த இதெல்லாம் இல்லை, இப்படி தேய்க்கும் போது நம்ம விரலெல்லாம் இங்கெல்லாம் அப்படி ஆகிடும். அதனால் இது வந்து அவ்வளோ ஒன்றும் யூஸ் இல்லை. எப்போயாவது ரொம்ப கொஞ்சமாக போடும்போது இந்த போட்டுக்கலாம். இது வந்து பாரு எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். இப்போ வேணும்னா அந்த தாளிக்கிறதுக்கு போடுவோம்ல, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது பேர்லாம் மஸ்டர்டு, கடுகு, அது போடலாம். இல்லைன்னா இது மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஆயில் போதும், 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், இல்லைன்னா நல்லா இருக்காது. சில்லி வந்து அவ்வளோ வேண்டாம்னா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த சில்லி வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இதுக்கு. பட் என்னன்னா உப்பு போட்டிருக்கோமா, அந்த சில்லி இருக்கும்போது நம்ம சாதத்தில் போட்டு நல்லா கரைச்சி சாப்பிடலாம். வெறும் அந்த ஒயிட் ரைஸில் இந்த கேரட்டை கூட போட்டு கலந்து சாப்பிடலாம். அப்போ சில்லிஸ் நமக்கு தேவைப்படும். அப்படின்னா இந்த காரமும் உப்பும் இருந்து அந்த கேரட்டும் இருந்தால் அந்த கேரட் சாப்பிட்றது. கொஞ்சம் ஜீரகம் வேணால் ஜீரகம் போட்டுக்கும், இல்லைன்னா வந்து அந்த பெருஞ்சீரகம் போடுவாங்களே அது போட்டுக்கும். இந்த ட்ரை லீவ்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா இது முன்னாடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணாலும் அதுவாக தான் இருக்கும். க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு அப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் லெமன் புரிஞ்சுக்கலாம். 2 drops. லேசாக கேரட்டோட உப்பு சேர்த்து அரைச்சனால நம்மளுக்கு அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கும். கல் உப்பு வேறு, அதனால் அது முதல்ல அரைச்சி தான் போடணும். இல்லைன்னா அப்புறம் போய் இங்கே அங்கே இங்கேன்னு இருக்கும். தண்ணியும் ஊற்றி கொதிக்க வைக்க முடியாது, சரியா? அதனால் இது வந்து இப்படியே வேக வச்சு மூடி போட்டு ரொம்ப நேரம் பண்ணாமல் ஸ்லோலியே வச்சு ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். நம்ம வந்து அந்த லிட் போட்டு வச்சுருந்தனால அது நல்லா அந்த ஸ்டீம் அப் ஆகிருக்கும்ல, ஃபுல்லாக இதாகிடும். குக் ஆகிட்டானா அப்படியே ஆவி வரும்ல, அதோடு ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ வெந்தால் போதும் கேரட்டு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லம்ப் இருந்தால் கூட பரவாயில்ல, அது சாப்பிட்றலாம். ஓகே, ஏன்னா கேரட் ராவாகவே சாப்பிடுவோம்ல, இந்த அளவு போதும் வெந்தது. இதோட வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் லெமன் லேசாக அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் லெமன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ரைஸ் இருக்கா? இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த அளவு இது ரொம்ப சூடாக இருக்கும்போது ரைஸ் வந்து என்ன ஆகும், ரொம்ப குழஞ்சிடும். அதனால் கொஞ்சம் இப்படி தட்டில் பருத்தி ஆற விடும். இதே மாதிரி மாங்காய் சாதம் கூட பண்ணலாம். மாங்காய் துருவிட்டு தேங்காய் சாதம் பண்ணுவோம்ல, தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், கேரட்டு, இந்த மாதிரி கலந்து சாதம். நம்ம எப்பவுமே அந்த புளி சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம்ல, லெமன் சாதம், அதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவோம். உனக்கு பசிச்சா வா வீட்டுக்கு. ஓகே கேர்ள்ஸ்.
இது செய்யறதுக்கு முடியல, ரொம்ப பிஸியாக இருக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் வீட்டுக்கு வா. ஓகேவா? ஐ கேன் கிவ் யூ திஸ் பிகாஸ் ஐ ஆல்ரெடி மேட் ரைஸ். அதுக்கப்புறமா டேமரினும் இருக்குது, டேமரின் ரைஸும்.